ஹலோ விவர்ஸ், நம்ம இப்போ எளிமையான முறையில் சீக்கிரம் ஒரு வாரத்தில் மக்கக்கூடிய மண்கலவை தான் பார்க்க போகிறோம். இயற்கை உரம் போட்டு காஞ்ச இலை தலை, அப்புறம் காஞ்ச பூக்கள், நம்ம காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் போட்டோம்னா கரெக்டாக ஒரு வாரத்தில் என்ன செஞ்சிடும் மக்கி மண் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்படி இதில் ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 20 லிட்டர் தண்ணி கேன் தான் ஒன்று வாங்கினேன், அதை அறுத்து வச்சுருக்கேன். அந்த ஓட்டை வந்து அடைக்காத அளவுக்கு என்ன செஞ்சுருங்க, முதல்ல தேங்காய் நார் போட்டுக்கோங்க. எப்படின்னா என்ன அடுத்து மழை காலம் வரப்போதா, அதனால் என்ன செஞ்சோம், ட்ரைனேஜ் வந்து இந்த இதெல்லாம் அடைக்காமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் நாரை போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா பரப்பி போட்டு விட்டுட்டு அடுத்தாப்பில் ஒரு ஸ்டெப்பு மண் போட்டுக்கோங்க. அது மேலே ஏவும். வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கிற என்ன மண்ணாலும் சரி, கரிசக் மண், செம்மண், இல்லைனா ஆற்று மண், நம்ம வீட்டுக்கிட்ட என்ன மண் கிடைக்குதோ, இல்லைனா தோட்டத்து மண் இருந்தாலும் சரி, அதை கூட நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க. அதை போட்டுக்கிட்டு இந்த வீட்டு பக்கத்துலேயே எடுத்த காய்கறி கழுவி, இது வந்து புங்க மரத்து இலை, நல்லா காஞ்ச இலை. வீட்டு பக்கத்தில் 2 மரம் நிற்கிது, அந்த மரத்துலேருந்து இந்த இலை தலையெல்லாம் எடுத்துருந்தேன். அதை என்ன செஞ்சுருங்க, இப்படி நல்லா ஒரு லேயர் போட்டுருங்க. நம்ம காஞ்ச இலைங்கிறதுனால என்ன செஞ்சிடும், சீக்கிரம் நமக்கு மக்கி ஒரு வாரத்தில் என்ன செஞ்சிடும், இது வந்து மண் வந்து உரமாக மாறும். அதுக்கு மேலே என்ன செய்யுங்க, ஒரு லேயர் இதை போட்டு விடுங்க, மண்ணை போட்டு விடுங்க. ஏன்னா இந்த மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள் இருக்கும். நம்ம தண்ணி தொளிச்சு வச்சோம்னா அப்படியே இதாகிடும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டிலையே இருக்கும் பாருங்கள் காஞ்ச பூக்கள்லாம், அந்த பூக்களை கொஞ்சம் அப்படியே மேலே தூவி விடுங்க. நம்ம சாமி படத்துக்கு போட்டிருப்போம்ல அந்த பூ, இதுவும் நல்லா காஞ்சிருக்கனால இது என்ன செய்யணும், நல்லா டக்குன்னு என்ன செஞ்சிடும், மக்கிடும். இப்படியே வரிசையாக ஒவ்வொரு லேயராக நம்ம என்ன செஞ்சணும் போட்டுக்கிட்டே வந்தோன்னா சரி, நமக்கு இந்த இதே வந்து அப்படியே என்ன செஞ்சிடும், நிறைஞ்சிரும். நிறைய மண் தேவைப்படாது நமக்கு. இது மேலேயும் கொஞ்சம் அப்படியே மண்ணை போட்டு விட்ருங்க. நிறைய மண் தேவைப்படாது, கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அடுத்தாப்புல இந்த காய்கறி கழுவி இதே நல்லா காய வச்சுக்க. இதுமாரி வச்சுங்க, கொஞ்சம் வேப்பலை எப்படி கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா மண்ணில் எப்பயுமே பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு வேப்ப புண்ணாக்கு போடணும். அதுக்கெல்லாம் என்ன செஞ்சணும், நம்ம வேப்ப இலை போட்டுக்கிடலாம். போட்டுட்டு இந்த காய்கறி குப்பையுமே கொஞ்சம் போட்டு, வெங்காயத்தோல், வெள்ளைப்பூடு தோல், அதையுமே காய வச்சுருக்கு. இதையும் எப்படி என்ன செஞ்சுருங்க, நீங்கள் அப்படியே போட்டு விட்ருங்க. போட்டு விட்டு மேலே அப்படியே மண்ணை போட்டுருங்க. இப்படியே ஒவ்வொரு லேயராக அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. நல்லா எவ்வளோ தூரத்தை நம்ம மெத்தியாச்சுன்னு பாருங்கள். வெறும் இலையும் பூவு, இந்த வெங்காயத்தோல், அது கூட கொஞ்சம் மண் போட்டோம். இப்போ என்ன செஞ்சோன்னா கொஞ்சம் மண்புழு உரம் போட்டுருவோம். ஏன்னா இதில் வந்து மண்புழு உரத்தில் மண்புழு உருவாகும், அதனால் நுண்ணுயிர் பெருகும் நம்ம தண்ணி தெளித்து வச்சோம்னா. அதனால் என்ன செஞ்சிடும், சீக்கிரம் நமக்கு ஒரு வாரத்தில் மக்கிடும். அதுவும் ஒரு 3 கை, ஒரு 4 கை போட்டு விட்டுட்டு மேலே மண்ணை போட்டு என்ன செஞ்சிடலாம், தண்ணி ஊற்றி இப்படியே வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான், கரெக்டாக அந்த இது வந்து ஒரு வாரத்தில் மக்கிடும். பாருங்கள் விவர்ஸ், மேலே மண்ணை போட்டு வச்சாச்சு. நம்ம இப்படி என்ன செஞ்சிடலாம், தண்ணி ஊற்றி இப்படி வச்சோம்னா கரெக்டாக ஒரு வாரத்தில் என்ன செஞ்சிடும், மக்கணுன்னு. நம்ம இது மேலே என்ன செடினாலும் சரி, ரோஜா கண்ணோ காய்கறி செடியோ எதனாலும் செஞ்சு நடவு பண்ணிடலாம். நடவு பண்ணால் சொல்லி 1 மாதம் நம்ம எந்த உரம் கொடுக்கவே தேவையில்லை. இதில் இருக்க உரமே நமக்கு போதுமானதாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.